பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 14 ஆகஸ்ட் 2026, 15 ஆகஸ்ட் 2026 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றிருக்கு சென்னையில். ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்களேன், அதாவது சென்னையில் வியாழக்கிழமை நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு அப்படின்ற முதலீட்டாளர் மாநாட்டில் முதல்வர் ஜோசப் விஜய் அவர் தலைமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 67,452 கோடி ரூபாய் முதலீடுக்கான தொழில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ 97 ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அது கேட்கலாம், மேபி எத்தனை ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் 97 ஒப்பந்தங்கள். இது மூலயமா 1,06,998 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு செய்தித்தாள் நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா, டிஎன்பிஎல், அவங்க திருச்சி மாவட்டம் மொண்டிப்பட்டி அப்படின்ற ஊரில் டிஷ்யூ காகித வணிக உற்பத்தி திட்டம் துவக்கியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா டிஎன்பிஎல், ஏன்னா பெல்லு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி, பிஹெச்சிஎல் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ராணிப்பேட்டை மற்றும் திருச்சியில் இருக்குதுன்னு சொல்லி ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. இப்போ புதுசாக இது கேட்கலாம். டிஎன்பிஎல் தன்னுடைய டிஷ்யூ பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் அந்த டிஷ்யூ காகித வணிக உற்பத்தியை எங்கே துவங்கியிருக்காங்க அப்படின்னா திருச்சி மாவட்டம் மொண்டிப்பட்டி அப்படின்ற ஊரில் வந்து துவக்கியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ப்ளஸ் 100 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த இதில் மாதிரி 1 கோடி பே அப்படின்னு, சரிங்களா, அதான் 1,00,000 கோடின்னு சொல்கிறாங்க, பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதாவது 100 நாளில் மொத்தம் 1,02,000 கோடி ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ரைட், பார்ப்போம். அடுத்தது இது ரொம்ப முக்கியம். அதாவது தமிழ்நாட்டோட வருவாயை அதிகரிக்கிறதுக்காக ஆலோசனை நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். மாண்டேக் சிங் அலுவாலியா அவர் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. இவர் யார் அப்படின்னா, நம்ம பிரதமர் மன்மோகன் சிங்கோட நிதி சார்ந்த குழுவில் இருந்தவர் இந்த மாண்டேக் சிங் அலுவாலியா. ஸோ அவர் தலைமையில் நம்ம தமிழ்நாடு அரசு 6 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்காங்கப்பா. அதான் ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு எப்படிலாம் எந்தெந்த வகையில இருந்து வருவாய் வரும் அப்படின்றதுக்கான அந்த செயல் திட்ட அறிக்கையை வந்து தயாரிக்கிறதுக்காக குழு அமைச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பட் இருந்தாலும் இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்துப்போம். சரிங்களா? மாண்டேக் சிங் அலுவாலியா அவர் தலைமையில் இந்த குழு அமைச்சிருக்காங்க. சரிங்களா? அவங்க வந்து மீட் பண்ணியிருக்காங்க, பட் இன்னும் அறிக்கை சமர்ப்பிக்கல. அறிக்கை சமர்ப்பித்ததுக்கப்புறம் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ அது சார்ந்த நியூஸில் இது ரொம்ப முக்கியம். நாடாளுமன்றத்தில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மசோதா அது வந்து நிறைவேறியிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இது பாருங்கள், கனிம உரிமை மற்றும் வளங்கள் மீது வரி விதிக்கும் மாநிலங்களின் அதிகாரத்தை கட்டுப்படுத்த வகை செய்யும் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதா 2026. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது அதாவது ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள், சுரங்கங்கள் ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வரி விதிக்கிறாங்க. ஆனால் ஒற்றை வரி வந்து இனி கொண்டு வரலாம் அப்படின்ற நோக்கத்தோட இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. கூடுதலாக ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. மின் உற்பத்திக்கு நம்ம இந்தியாவில் நிலக்கரி தான் ஒரு முக்கிய ஆதாரம். ஏன்னா நம்ம நாட்டோட 73% மின்சார தேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 73% மின்சார உற்பத்தி நிலக்கரி மூலியமாக தான் நடைபெறுது. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். மின்சாரம் வந்து 73% நிலக்கரி மூலியமாக கிடைக்கக்கூடிய மின்சாரம் தான் நம்மளுக்கு அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட்டுப்பா. வேற இந்திய தினமாக அமெரிக்க மாகாணங்கள் பிரகடனம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாகாணங்கள், நம்ம இந்தியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மாகாணங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவோட சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தினமாக கொண்டாடுறதுக்காக இது அதாவது பிரகடனம் பண்ணியிருக்காங்க. இந்திய தினமாக கொண்டாடுறதுக்காக அங்கே இருக்க அந்த மாகாண அரசுகள் வந்து ஆகஸ்ட் 15 இந்தியர்கள் தினம் அப்படின்னு சொல்லி பிரகடனம் படுத்தியிருக்காங்க. இதில் நியூயார்க்கு, நியூ ஜெர்சி ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக
இந்த டெலோவேர் சரிங்களா, டெலாவேர் அப்படின்ற மாகாணம் இவங்க எல்லாம் ஆகஸ்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தினமாக கொண்டாடுறதுக்காக பிரகடனம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த சுதேசி தர்ஷன் பிரசாத் இந்த திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன்மீக தலங்களை மெயினாக மேம்படுத்துறது அதான் அந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம், சுதேசி தர்ஷன் பிரசாத் அப்படின்ற திட்டம். ஸோ அதுபடி மாமல்லபுரம் கடற்கரை கோவில், ராமேஸ்வரம் கோவில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மேம்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்காக 20.01 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 நவக்கிரக கோயிலை மேம்படுத்துறதுக்கு 40.94 கோடி ரூபாய் நிதியுதவி ஒதுக்கியிருக்காங்க ஒன்றிய அரசு. எந்த திட்டத்தின் கீழ்னா சுதேசி தர்ஷன் அப்படின்ற திட்டம், பிரசாத் அப்படின்ற திட்டம் மூலியமா. ரெண்டும் வேற வேற திட்டங்கள் சரிங்களா. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இது சார்ந்து நம்ம ஏற்கனவே மேதகு புக்கில் கொடுத்துருந்தோம். இது அடுத்த புக்லேயும் இதை பற்றி ஃபுல் அப்டேஷன் கொடுப்போம் சரிங்களா. செப்டம்பர் 10 அடுத்த 6 மாதத்துக்கான நம்ம மேதகு நடப்பு நிகழ்வுகள் தொகுப்பு புத்தகம் வந்து வெளியிட இருக்கோம். டெய்லி நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த புக்கு தேவையில்ல தான் சரிங்களா. டெய்லி நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தேவையில்லை. நான் மேக்ஸிமம் கைப்பட நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, அதுக்காக நம்ம வெளியிடுறோம். அதனால இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இப்போ சரிங்களா. சரி, ரைட்டு, பார்ப்போம். அடுத்து இந்த இது தேவையில்லை, இது முக்கியம். என்ன அப்படின்னா இந்த குரில் தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்குப்பா. எங்கன்னா பசிபிக் பெருங்கடல் பகுதியில் 2ஆம் உலகப் போர் நடந்தப்ப ஜப்பான் கிட்ட இருந்து இந்த குரில் தீவை ரஷ்யா வந்து பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து ஜப்பானும் உரிமை கோர்றாங்க, ரஷ்யாவும் உரிமை கோர்றாங்க இந்த குரில் தீவுக்கு. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ ஒரு போர் பதட்டமான சூழல் நிலவுறதுனால ரஷ்ய அதிபர் புத்தின் இங்கே போயிருக்காரு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவை அப்படின்னா, இந்த குரில் தீவு அப்படின்றது இப்போ எந்த நாட்டுக்கு சொந்தமானதுன்னு கேட்பாங்க. ரஷ்ய நாட்டுக்கு சொந்தமானது. 2ஆம் உலகப் போரில் கைப்பற்றப்பட்டுச்சு. எந்த பெருங்கடலில் இருக்குது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல். அதான் இந்த கரூர் சம்பவத்துக்கு உயர்நீதிமன்றம் கொடுக்கக்கூடாதுன்னு கொடுத்த உத்தரவை உச்சநீதிமன்றம் தடை பண்ணியிருக்காங்க. அந்த 31 பேத்துக்கும் வேலை பணியிடங்கள் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்தவங்க என்ன அப்படின்ற மாதிரி நம்ம சிஎம் சார் மாதிரி பாதியில் நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. என்ன செய்ய, ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா. 5 வருஷத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ரைட், ஓகே. அடுத்து இந்த பாருங்கள், நம்ம அரசியல் சார்ந்து போக வேணாம், டைம் எடுத்துரும். இந்த இது பார்ப்போம் சரிங்களா. அதாவது ரொம்ப முக்கியப்பா, உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் டிசம்பர் 4ஆம் தேதி சர்வதேச அளவிலான ஜவுளி இயந்திர கண்காட்சி நடைபெற இருக்குப்பா. அது ரொம்ப முக்கியம் சரிங்களா. சர்வதேச ஜவுளி இயந்திர கண்காட்சி நம்ம இந்தியாவில் எங்கே நடைபெற போகுது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் நடைபெற போகுது. இதோட முக்கிய நோக்கம் ஜவுளித்துறையில் புதிய தொழில்நுட்பத்தை வளர்ச்சியடைய வைக்கிறதா சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வேற முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தொழில்துறை மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ரைட்டு. இப்போது அதாவது நேற்று கொண்டாடிப்போம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி பார்த்துட்ருப்பீங்க. 15ஆம் தேதி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 80வது சுதந்திர தினத்தை ரொம்ப வெற்றிகரமாக நம்ம கொண்டாடியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதுபடி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆகஸ்ட் 16ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் தான் வரும். அதை நம்ம தெளிவாக பார்த்துலாம். இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுதந்திர தினத்தப்போ நடைபெற கிராம சபை கூட்டத்தில் அதாவது ஏற்படுத்தப்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் கெஜெட்டில் ஏற்றணும், அது கெஜெட்டில் பதிவேட்டில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டில் 6 நாள்கள் வந்து நடைபெறுது கிராம சபை கூட்டம் வருடத்துக்கு. ஜனவரி 26, மார்ச் 22, மே 1, ஆகஸ்ட் 15 ப்ளஸ் காந்தி ஜெயந்தி அக்டோபர் 22, நவம்பர் 1, 6 நாள்கள் வந்து நடைபெறுது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் வேறு எந்த நியூஸும் இல்லை இந்த நியூஸ் பேப்பரில், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். குடியரசுத் தலைவர் உரையில் இது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நமது நாட்டோட மக்கள் தொகையில் 65% பேர் 30 வயதுக்கு கீழ் உள்ள இளைஞர்கள், 35 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 28 வயது சராசரி வயதை கொண்ட இளம் குழு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த விக்ரம் ராக்கெட் தனியார் ராக்கெட்டை ஏவுனாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமது நாட்டோட மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதுக்கு கீழ் உள்ள இளைஞர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதந்திர தினத்தப்ப காவல் தீயணைப்பு துறையினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1057 பதக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. வீரதீர செயல் ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னா வீரதீர செயல், தகைசால்
பணி, மெச்சத்தக்க பணி அப்படின்ற 3 பிரிவுகள் கீழே கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டிஐஜி தினகரன் அப்படின்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் காவல் பதக்கம் வழங்கப்பட்டிருப்பா. இந்த காவல் பதக்கம் இவர் மத்திய ரிசர்வ் காவல் படையோட டிஐஜியாக இருக்கார். சரிங்களா, சிஆர்பிஎஃபோட டிஐஜியாக இருக்கார். ப்ளஸ் அந்த காவல் பயிற்சி மையத்தோட துணைத் தலைவர். சரிங்களா, அந்த துணைத் தலைவர் தான் டிஐஜியாக இருக்கார். சரிங்களா, இவருக்கு மத்திய அரசோட தகைசால் பணிக்கான குடியரசு தலைவர் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவாப்பா. இவர் மெயினாக அவர் இருக்கக்கூடிய இடத்துல நீர் சேமிப்பு மேலாண்மை திட்டம், மரக்கன்றுகள் நடுறது, பசுமை அமைப்பை உருவாக்குனது, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் இவருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. அதாவது அவரோட வேலை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொதுமக்களுக்கான பணியும் நிறையா செஞ்சுருக்காரு, சுற்றுச்சூழலுக்கு உகந்த பணிகளும். ஓகேப்பா. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, இதான் சொல்லியிருக்காங்க. நம்ம உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற இருக்குது. சரிங்களா, நெதர்லாண்டில். ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு ஆடவர் அணியோட ஹாக்கி கேப்டன் பேர் என்ன அப்படின்னா ஹர்மன் பிரீத் சிங். சரிங்களா, மகளிர் ஹாக்கி அணியோட கேப்டன் பேர் சலிமா டெடே. ஓகேப்பா. ஒரு சில இதில் சலிமா டெட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு சில இதில் சலிமா டெடே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை நம்ம பார்த்துக்கோங்க. நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியம் 2 நாட்டில் நடைபெறுது இந்த ஹாக்கி போட்டி. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 2 நாள் நியூஸ் பேப்பர் வந்து அவ்வளோதான்ப்பா. 16ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் 15ஆம் தேதி நியூஸ் பேப்பருக்கான, அதாவது ஆகஸ்ட் 15 பிரதமரோட உரை எல்லாமே இருக்கும். அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். நன்றி.